வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ WWE பார்த்திங்கன்னா முக்கியமான அறிவிப்பை எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவுக்கு ப்ராக் லெஸ்னருக்கும் LA நைட்டுக்கும் தான் மேட்ச் நடக்க போதான். அப்புறம் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸை பற்றின ஒரு செய்தி இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெஸ்ல்மேனியா பார்த்தீங்கன்னா 18-19 நடக்க போகுது, ஏப்ரல் மாதம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். WWE பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா முடிஞ்ச ஒரு சில வாரங்கள்லேயே அடுத்த பேப்பரையும் நடத்துகிறாங்க. அதாவது ரெஸ்ல்மேனியா 19 நடத்துதுன்னா மே ஃபஸ்ட்டு வீக்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேம்பாவில் வந்து பேக்லாஷ் பேப்பரையே நடத்துகிறாங்க. இது அஃபிஷியலி சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 ரா 3 ஸ்மேட்டன் அவ்வளோதான் காலக்கெடு. அதுக்கப்புறமா பேக்லாஷ் பேப்பரையும் நடத்துகிறாங்க. இப்போது அஃபிஷியலி அன்னதர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பேக்லாஷ் வந்து மேயோடைய ஸ்டார்டிங் தானே நடக்குது, மே 9 தானே நடக்குது. ஸோ மே 31 பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பரையும் நடத்துகிறாங்களாம். அதாவது கேல்குலேஷன் படி பார்த்தா அடுத்து ஒரு 3 ரா 3 ஸ்மேட்டனுக்கு அப்புறமா அடுத்து ஒரு பேப்பரையும் நடத்த போகிறாங்க. அது என்ன பேப்பர்னு கேட்டிங்கன்னா கிளாஷ் இன் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் நடந்துச்சுல்ல, அந்த பேப்பரையோ தான் திருப்பி நடத்த போகிறாங்க. ஆனால் இந்த தடவை இட்டாலி நாட்டில் நடத்துகிறாங்க. அப்போ கிளாஸ் இன் இட்டாலியான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அந்த கிளாஸ் அப்படிங்கிற பேரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் பாரிஸ், கிளாஸ் இன் ஜெர்மனி, கிளாஸ் இன் ஐரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி கிளாஸின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்கல்ல. இந்த தடவை அப்படி இல்லாமல் கிளாஷ் இன் அப்படின்ற இதே இல்லாமல் வெறும் கிளாஷ் அப்படிங்கிற பேரை போட்டு நாங்கள் இட்டாலி நாட்டுக்கு வரோம், அதுவும் டுரினில் வந்து நாங்கள் இதை நடத்துகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மே 31 நடத்துகிறோம். ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா மே மாதம் 2 பேப்பரையும் WWE நடத்த போகிறாங்க. இதை அவங்களே சொல்லிட்டாங்க. அடுத்த செய்தி நம்ம ஆண்ட்ராய்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆண்ட்ராய்டே தூண்டி விட்ட செயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டே இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா AEWக்கு போயிட்டார். அங்கே அவர் நல்லாவே இருக்கிறாரு. WWE கம்பேர் பண்ணும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போவும் ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. இப்போது சும்மா போன ஓனான மடியில் சொருகுன கதையாட்டும் இவர் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்காரு. அதாவது ரே ஃபினிக்ஸ் AEWலேருந்து WWEக்கு போனார். போனதுக்கப்புறமா எந்த விதமான வாய்ப்பையும் WWE கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறமா ரே ஃபினிக்ஸ் WWEலேருந்து வேஸ்ட்டு, இதுக்கப்புறமா நீ AEW வந்துரு, AEW வந்தால் எல்லா வாய்ப்பும் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி ரே ஃபீனிக்ஸ் AEWவில் சண்டை போட்டு தான் போனார். அவர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இருக்குது, 90 நாள் வந்து கான்ட்ராக்ட் இருக்குது, அந்த சம்பளத்தை தரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெடுக்கோட் போட்டாங்க. அதனால தான் பெண்டாவும் ரே ஃபீனிக்ஸும் WWEக்கு வர்றதுக்கான ஷெட்யூல் டைம் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு பெண்டா வந்து அடுத்து ரே ஃபீனிக்ஸ் இருந்தார். ஆனால் 2 பேரும் ஒரே டைமில் தான் கான்ட்ராக்ட் போட்டாங்க. இப்போது ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் இல்லை, நீ வந்தால் நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆக்சுவலி ரே ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி AEWவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெஸ்லராக இருந்திருக்காரு. அது எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்னா AEWடைய ஒரு சிங்கிள் டைட்டான கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து AAAயோடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு. டொரண்டோ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. இப்படி AEWவில் பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியர் AEW இருந்ததே பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் தான். அந்த 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல கெரியராக இருந்தது. ஆனால் WWEயில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல கெரியர் இல்லை. ஈவன் பென்டாக்கு இருந்த WWE வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ரே ஃபீனிக்ஸ் கொஞ்சம் யோசிக்காரு. ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பென்டா அண்ட் ரே ஃபீனிக்ஸை மீண்டும் டாக் டீமாக இணைந்து டாக் டீம் கோலுக்கு கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவரும் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் சொல்கிறாங்களே தவிர்த்து எப்போவுமே இந்த ஸ்டோரியில் என்ன கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. ஸோ பெண்டா அண்ட் ரே ஃபீனிக்ஸ் இவங்க 2 பேரும் ஒன்று சேரும் பட்சத்தில் ரே ஃபீனிக்ஸ் WWEயில் இருப்பார். இல்லை நாங்கள் டிராகன் லீயை இவர் கூட சேர்த்துக்கிறோம், நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் ரே ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா WWE விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் ஆண்ட்ராய்டையும் விரும்புகிறாரு. நீ WWE விட்டு வந்துட்டேன்னா AEWவில் நம்ம 2 பேரும் டாக் டீமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரே ஃபீனிக்ஸோடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்களா, 2 பக்கமும் மத்தளத்தோடைய அடிமை இருக்குல்ல. ஸோ கூடிய சீக்கிரம் WWE வந்து இவருக்கு ஏதாவது வாய்ப்பு எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் AEWக்கு போயிடுவார். WWE கிரியேட்டிவ் டீம்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்போ ப்ராக் லெஸ்னருடைய ரெஸ்ல்மேனியா பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய டவுட்டில் இருக்கிறாங்களாம். பட் இருந்தாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னதுன்னா, ப்ராக் லெஸ்னருக்கு நம்ம இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவில் இவர் கூட மேட்ச் வைப்போம், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை வச்சுருக்கிறாங்களாம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா LA நைட்
ஆக்சுவலி இந்த செய்தி வந்து சமீப காலமாக நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருந்தோம். ப்ராக் லெஸ்னருடைய ரெசல்மனியா ஆப்பனண்டாக வந்து ஓமா ஃபேமி இருக்கிறத காட்டிலும் எல்ஏ நைட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிகாஸ் ராயல் ரம்பில் ப்ராக் லெஸ்னரை எலிமினேட் பண்ணதில் கோடி அண்ட் எல்ஏ நைட் 2 பேர் தான் எலிமினேட் பண்ணாங்க. அந்த ஃபியூடை ஒரு மையமாக வச்சு எல்ஏ நைட்டுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ரெசல்மனியில் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுதான் WWE இப்போ பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்களாம். ஆக்சுவலி இது ஒரு நல்ல பிளான். ஏன்னா எல்ஏ நைட் பெரிய ரெஸ்லர்ஸ் கூட மோதும்போது தான் பெரிய நட்சத்திரமாக தெரிவார். ப்ராக் லெஸ்னர் கூட மோதும்போது அவர் ஜெயிக்காரோ இல்லையோ கண்டிப்பாக அந்த மை ஸ்கில்லு அவர் கூட மோதுற அந்த ஸ்டண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆஃப்டர் ரெசல்மனியா எல்ஏ நைட்டோடைய பர்ஃபார்மன்ஸும் ஃபேன்ஸோடைய டார்கெட்டும் இவரை நோக்கி இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ WWE பார்த்திங்கன்னா எல்ஏ நைட்டுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறோம், எல்ஏ நைட்டை டாமினேட்டாக காட்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னர் கூட ஒரு மேட்ச் வைக்கலாம். அது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான செயலாக இருக்கும். இதுதான் இப்போ நியூஸாகவும் போயிட்டு இருக்குது. ஸோ WWE நடத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எத்தனை பேருக்கு ப்ராக் லெஸ்னர் vs எல்ஏ நைட் மேட்ச் ஒரு பெட்டர் தென் மேட்சாக தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. காய்ஸ், அடுத்த செய்தி நம்ம கேன் வெலாஸ்கஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேன் வெலாஸ்கஸ் பார்த்திங்கன்னா UFC ஒரு பெரிய ரெஸ்லராக இருந்தார். ஆக்சுவலி அதில் ஒரு மிக்சல் மார்க்ஸெட்லேருந்து ஒரு பெரிய பட்டம்லாம் வென்றதுக்கப்புறமா WWE பார்த்திங்கன்னா இவரை கூட்டிகிட்டு வந்து ப்ராக் லெஸ்னர் கூட மேட்ச் ஆட வச்சாங்க. ஆக்சுவலி WWEயில் பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னருடைய அந்த ஸ்ட்ரீக் இருக்குது பார்த்திங்களா, அதை முடிவுக்கு கொண்டு வரதே பார்த்திங்கன்னா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ப்ராக் லெஸ்னர் சிறிது நேரத்திலேயே கேன் வெலாஸ்கரை தோக்கடிச்சார் அன்னைக்கு. அதுக்கப்புறமா கேன் வெலாஸ்கரை WWE பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணதாக காட்டிலும் கேன் வெலாஸ்கரை வச்சு என்ன பண்ணுறதுனே WWEக்கு தெரில. அதனால் சும்மாவே வச்சுருந்தாங்க. கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா கேன் வெலாஸ்கரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கேன் வெலாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் ரெடி டன் வித் அகெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து WWEக்கு வரதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அகெயின் ஒருக்கா சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி கேன் வெலாஸ்கர் பார்த்திங்கன்னா ப்ரோ ரெஸ்லிங்கிலேருந்து இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகலை. ஆனால் UFC நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா UFC அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் தான். அதில் சண்டை போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா என்னால் வந்து முந்தி மாதிரி சண்டை போட முடியாது, நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து UFC ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். இப்போது தான் வந்து WWEக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாராம். ஆக்சுவலி இவர் WWE விட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா AAA ரெஸ்லிங் கம்பெனியில் போய் மாஸ்க் போட்டு சண்டை போட்டார். ஆனால் AAA ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்க எல்லாருமே பறந்து சண்டை போடுவாங்க. கேன் வெலாஸ்கர் ஒரு மெக்சிகன் ரெஸ்லராக இருந்தாலும் பறந்து என்ன லைட்டாக மூவ் பண்ணக்கூட முடியலை. சும்மா நான் ஒரு பவர் ரெஸ்லர் UFC ஸ்டைலில் சண்டை போட பாட்டிருக்காரு. அதனால தான் AAAலேயே அந்த டைமில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இவர் பார்த்திங்கன்னா மீண்டும் WWEக்கு வரதுக்கு ஆசைப்படுறாரு. WWE இவரை கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளோடு தான் பிடிச்சிருந்த லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்துக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பா.